மேக்ஸ் எப்படி எழுதியிருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதிகமான மார்க் எடுத்துட்டா நீங்கள் விட்ட மார்க்கெல்லாம் இதில் பிடிச்ச மாதிரி. ஸோ அதனால் தயவு செஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸை அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸுக்கு எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதே ஈக்குவலுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச டார்கெட்டட் டோட்டல் மார்க் இருக்குல்ல அது வர வைக்கிறதுக்கு ஒரே கீ இதுதான். நான் இதில் தான் அதிகமான மார்க் எடுத்து எல்லாத்தையுமே டேலி பண்ணேன் டோட்டலில். ஸோ அதே தான் உங்களுக்கும். தயவு செய்து இதில் விட்டிங்கன்னா வேறு எதுலேயும் பிடிக்க முடியாது. அடுத்து வர்றது எல்லாமே மெயின் சப்ஜெக்ட். ஓகேவா? அதில் எதுவுமே பண்ண முடியாது. இது ஒன்று தான் ஒரே வழி. ஸோ லீவ் சில சப்ஜெக்ட்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா டஃபாக கேட்கவும் சான்ஸ் இருக்கும். அப்போ இது மட்டும்தான் ஈஸியாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை விட்டுறாதீங்க. மறக்காமல் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் மறைஞ்சிடுறேன். தெரியலண்ணா? ஓகே, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றது சொல்லுங்கள். நான் இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும்னா டாப் 15 இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின், டாப் 25 இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஸ்டின், டாப் 30 ஆர் 40 இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஸ்டின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக ரெடி பண்ணுறதுக்கு வேலையை பார்ப்போம். ஓகே, நன்றி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.